அமெரிக்காவில் இந்திய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வரியை அந்த நாட்டுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% உயர்த்தி இருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? இந்த 50% வரி விதிப்பை நியாயமற்றது அப்படின்னு கூறும் இந்தியா தன்னுடைய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க இருப்பதா தெரிவிச்சிருக்கு. இந்த சூழல்ல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்ய பயணம் மேற்கொண்ட நிலையில ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் சொல்லி இருக்கிறது என்ன, விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். யுக்ரைன் போரை ஆதரிக்கும் விதமா ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதா குறிப்பிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்துல இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது 50% அப்படிங்கிற ட்ரேட் டாக்ஸ், அதாவது வர்த்தக வரியை விதிச்சிருக்கிறார். இதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுல மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் ரஷ்யாவுடன் தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்க போவதா இந்திய நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிரான ட்ரம்புடைய இந்த நிலைப்பாடு இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை அது மேலும் சிக்கலாக்கும் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படும் அதே வேளையில சர்வதேச நாடுகளிலும் அது விவாதிக்கப்பட்டு வருது. அமெரிக்காவுடைய 50% வரி விதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எங்க சிறந்த விலையில கச்சா எண்ணெய் கிடைக்குதோ அங்கதான் இந்தியா தன்னுடைய வர்த்தகத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் அப்படின்னும் இந்தியா உறுதிபட தெரிவித்திருக்கு. இந்தியாவின் இந்த முடிவை சர்வதேச நாடுகள் மிகப்பெரிய அளவுல உற்று நோக்க வச்சிருக்கு. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் சமீபத்திய ரஷ்ய பயணத்தின் போது இந்தியாவும் ரஷ்யாவும் தங்களுடைய வணிகத்தை தொடரும் அப்படிங்கிறத இரு நாடுகளுமே உறுதி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிலையில இதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கான இந்திய தூதர் வினய் குமார். ரஷ்ய அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த வினய் குமார், சிறந்த விலையில கச்சா எண்ணெய் எங்கு கிடைக்குதோ அங்கதான் இந்தியா தொடர்ந்து தங்களுக்கு வேண்டிய கச்சா எண்ணெயை வாங்கும் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தொடர்ந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் போது இந்தியாவுக்கு மட்டும் தனித்த நடைமுறை என்பது கிடையாது அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. இந்திய தூதர் வினய் குமார் இது போன்ற ஒரு கூற்றை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவின் எரிசக்தி கொள்கை என்பது அதன் குடிமக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு அப்படிங்கிறது முற்றிலும் நியாயமற்றது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய தூதர் வினய் குமார் சொல்லியிருப்பதை உறுதிப்படுத்தும் விதமா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அமெரிக்காவுடைய 50% வரி விதிப்பு நியாயமற்றது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் கருத்தை தீவிரமா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஐநாவுக்கான முன்னாள் அமெரிக்க தூதர் நிக்கி ஹாலே இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நடவடிக்கை சரிதான அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் சொல்லியிருக்கிறார். இது ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில முன்வைக்கப்படும் கருத்தா இருந்தாலும் 50% வரி விதிப்பை நியாயமற்றது அப்படின்னு சொல்லும் இந்தியா, அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்வதையும் சுட்டிக்காட்டியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் தன்னுடைய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா நிச்சயம் எடுக்கும் அப்படின்னும் இந்திய நிறுவனங்களுக்கு எங்க பெஸ்ட் டீல் கிடைக்குதோ அங்கதான் வர்த்தகம் செய்ய முடியும் அப்படின்னு மீண்டும் ஆணித்தரமா சொல்லி இருக்கிறாங்க. அப்படிதான் இப்போதைய சூழலும் பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.